ஐயையோ, போச்சே போச்சே. ஆசாசையா கிளம்பி போனேன், இப்படி காணாம போச்சே. எந்த நார போய் போட்டு போனான்னு தெரியலையே. நான் நிற்கும் போதே போட்டு போயிருக்கானே. எந்த பாவி போய் பண்ண வேலை. இப்படி கடமை தவறி போய் நிக்கிறேனே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? யாரு கொண்டு போனா நான் யாருக்கிட்ட சொல்லி கண்டுபிடிப்பேன்? போலீஸ்கார வீட்டு போய் சொன்னாலும் அடையாளம் கிடையாளம் கேட்பாவல. நான் என்னத்த சொல்ல? ஐயோ, அது எப்படி இருக்கும் கூட சொல்ல தெரியலையே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஆசையும் இதுக்கெல்லாம் புதுசா துணிமணி வாங்கி போட்டு டிப்பு டப்பா போனேன். இப்படி போட முடியாம போச்சே. இப்படி நடந்து போச்சு. என்ன இந்த மாடு வெளியே தெருவில் உட்காந்துட்டு இருக்க? ஆளே சரியில்லையே. வாட்டு போட அப்பவே போய் தொலைஞ்சா மினுக்கிக்கிட்டு இப்ப இப்படி உட்காந்து கிடக்கா. என்ன இருக்குன்னு தெரியலையே. ஏ சின்ன பொண்ணு, ஏலா சின்ன பொண்ணு. என்னடி சின்ன பொண்ணு, என்னாச்சு? மூக்க உறிஞ்சுக்கிட்டு இருக்கே, என்ன சாலிக்கிளி பிடிச்சிருக்கோ? இந்த மூக்க போய் சிந்தப்படாது. இப்படி கிடந்து பச்சை பிள்ளாம இழுத்துட்டு இருக்கா. ஏய் ஆட்டி, என்னாச்சு? நாய்க்கு கடிச்சு விட்டா என்ன? நாய் கிடந்து எத்த மாதிரி சத்தம் வருதே. நல்லா மினிக்கி ஆடிட்டு போனியே, என்னாச்சு? இவ என்ன பதிலே பேசாம உட்காந்துட்டு இருக்கா? இன்னத்துக்கு 5-6 கவுண்டர் போட்டுருப்பாளே. ஏன் சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு, எப்படி என்னாச்சு? ஏன் இப்படி கிடந்து அழுதுட்டு இருக்கா? எவ்வளவு என்னன்னு சொல்லு. இப்படி அழுதுட்டு கிடந்தா என்ன அர்த்தம்? இல்ல வேற துணியை மாத்திட்டு தான் வெளியே போனேன். இப்ப வந்து பழையபடி அந்த துணியை போட்டுருக்கே, என்ன அர்த்தம்? என்னாச்சு? எவ்வளோ இப்படி பேசாம உட்காந்து அழுதுட்டு தான் வையன். விளக்கமாத்த எடுத்து வெளுத்து விடுமத்துக்க. இப்படி காலையிலேயே உட்காந்து நடுமுத்தத்தில் உட்காந்து அழுதுட்டு இருக்க. வீடு விளங்குமா என்ன? என்னன்னு சொல்லிட்டி? சொல் பேச்சு கேட்க மாட்டேக்காலே. இரு, எடு அந்த விளக்கமாத்த. ஏத்தே, விளக்கு மாதிரிலாம் ஒன்றும் வேண்டாம். அப்ப என்னன்னு சொல்லி தொலைடி. ஏத்தே, அது வந்து ஏன் உங்க அப்பனுக்கு என்னாச்சு? ஏத்தே, எங்க அப்பாக்குலாம் ஒன்றுலத்தையும் நல்லா தான் இருக்கவ. அது வந்து எப்படி சொல்லுவத்தே, என் நெஞ்செல்லாம் பாரமா இருக்கே. இப்ப ஒண்ணு போட்டேன்னு ஒரு வாரமா வீங்கி போயிடும். ஏத்தே, இப்பவே மனசு புண்ணா இருக்கு. நீங்க அடிச்சு உடம்பையும் புண்ணாக்கிறாதீங்க. எல்லாம் என்னன்னு சொல்லித்தர. எப்படி நேரமா தான் கிடந்து கதறிட்டு இருப்ப. இப்படி முத்தத்துல உட்காந்து அழுவ. பாக்குறவே என்ன நினைப்பாவ? நானும் என் மௌனம் சேர்ந்து ஒண்ணு கொடுப்பத்திரத்தோன்னு நினைக்க மாட்டாவ. என்னன்னு சொல்லி தொலைடி சின்ன பொண்ணு. ஏத்தே, காலையிலே ஆசாசையா என் தலைவனுக்கு வாட்டு போட போனேலாத்தே. ஆமா, அதான் புது துணிலாம் வாங்கி போட்டு மினிக்கிட்டு போனியே. இப்ப அதுக்கு என்ன? வாட்டு போட்டியா என்ன? ஐயோ அத்தை, போடலையே. போட முடியாத பாவி ஆயிட்டனத்த. இல்ல ஐடி கார்டு எல்லாம் மறந்துட்டா போனா மாடு மணி வளர்ந்துருக்கா, எடுத்துட்டு போக மாட்டியா? ஏத்தே, எல்லாத்தையும் எடுத்துட்டு போனதே. இருந்தாலும் என் ஓட்டை யாரோ போட்டு போயிட்டாவலாம் தே. யாரோ போட்டு போயிட்டாவளா? ஆமாத்த, வரிசையில நான் நிற்கும் போதே எனக்கு முன்னாடி 2 பேர் நின்னாவத்தே. அதுல ஒரு ஆள் போட்டு போயிட்டாவலாம். என் கண்ணு முன்னாடியே என் ஓட்டு பறி போயிருச்சேத்த. இல்ல என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியதானே? அதான் கையில கார்டுலாம் வச்சிருந்தா அதெல்லாம் காட்டி நான் தான் சின்ன பொண்ணு சொல்ல வேண்டியதானே? சொன்னதே சொன்னேன். ஏதோ சேலஞ்சு ஓட்டா அதை போட்டு போன்னு சொல்லி அனுப்பிட்டாவத்தே. என் தலைவருக்கு என் ஓட்டு போய் சேர்ந்துச்சானே தெரியலையத்தே. போன போட்டு கேளு. ஓட்டு போட்டையும் காதோரம் வந்துச்சான்னு கேளு. அதான் ஓட்டு படம் இல்லாட்டியும் வேற ஏதாவது வழியா போட்டு தானே வந்திருக்க. பெற என்னத்துக்கு கிடந்து இப்படி ஒப்பாரி வைக்க? எந்திரிச்சு உள்ள போய் வேலையை பருக்கலுதே. காலையே நடு முச்சத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. எந்திரிச்சு உள்ளப்பா. எப்படித்தே நான் போவேன்? என் கடமையை செய்ய முடியாம தவிச்சு போய் நிக்கணத்தே. கடமையை செய்ய முடியாது வருத்தமா இருக்கோ? இல்ல இது உன் வீடு தானே. இந்த வீட்டை பாத்துக்கிறதும் உன் கடமை தானே. என்னைக்கு பாத்துக்கிட்டா அதை பாத்துக்க முடியாது. என்னைக்காவது வருத்தப்பட்டு அழுதுருக்கியா? ஏதோ ஒரு 1 ரூபா ஓட்ட போட முடியாதுன்னு கிடந்து ஒப்பாரி வைக்கா. எந்திரிச்சு உள்ள வாடி. நீ பகுமானமா மினிக்கிட்டு கிளம்பும் போதே நினைச்சண்டி நீ போற கடையும் விளங்காதுன்னு. அதே மாதிரி நடந்து போச்சு. இதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கானா? ஏ சின்ன பொண்ணு, சீக்கிரம் எந்திரிச்சு வேலையை பாரு. நானே ஓட்டு போட முடியலன்னு மனவத்தத்துல இருக்கேன். ஒரு பிரியாணி செஞ்சு இருந்தா ஆறுதல் படுத்துறது இல்லாம இந்த அத்தை என்னையே வேலை வாங்குதே. ஏன் இப்படி ஆச்சு? என் ஓட்டை யாரும் எடுத்துட்டு போனாலும் தெரியலையா? யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? சமாதானப்படுத்த ஒரு ஆளு கூட பிரியாணி வாங்கி தர மாட்டேங்குதே. ஏங்க ஏங்க ஏங்க, பாவி மனுஷன் வீட்டுக்குள்ள இருந்தாலும் என்னன்னு வந்து எட்டி பார்க்க மாட்டான். கிடந்த அழுகுடின்னு அவன் பாட்டுக்கு இருக்கான். அவனே இந்த சொல்ல நினைச்சாலும் அந்த தாய் கிளவி விடாது. இதுவளுக்கு நடுவில் கிடந்து நான் தான் மாட்டிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ என் தலைவனுக்கு வேற ஓட்ட போட முடியாம போச்சே. ஏன் சின்ன பொண்ணு, ஏன் இப்படி கிடந்து அழுது கிடக்கா? நான் எப்படி சொல்லுவேன் கோமதியக்கா? என் மாடு என்னன்னு சொல்ல வேண்டியதானே? எப்படி சொல்லுவேனா? மைக்கு போட்டு தரவா சொல்றியாதுல? நானே துக்கத்துல தொண்டை அடைச்சு போயிருக்கேன் கலக்குருவி. ஏன் துக்கத்துல தொண்டை அடைச்சு போயிருக்கியா? எவ்வளவு என்னாச்சு? உன் மாமியாருக்கு என்னாச்சு? பிள்ளை நல்லா இருக்கவளா இல்லையா? ஏ பார்வதிக்கா? கோமதியக்கா,
அவிகளுக்கு என்னக்கா நல்லா தான் இருக்காவ. இப்போ உள்ள போய் உட்காந்து பாருங்க, நல்லா சோத்த குழச்சி பந்து மாதிரி உருட்டி வாயில போட்டுட்டு இருப்பாவ. இப்ப நீ எது உட்காந்தப்ப அழுதுட்டு இருக்கா? எப்படி சொல்லுவேன் கோமதிக்கா? என் மாடு, உன் பிள்ளை எங்க நல்லா இருக்கிறாளா? அவளுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவளாம் நல்லா தான் இருக்கா. ஏன் சின்ன பொண்ணு, அப்ப என்னத்துக்குமா கடந்து இப்படி அழுதுட்டு இருக்கா? என் மாடு, காலையில ஓட்ட போட கிளம்பி போனியே, என்னாச்சு? காசு கீசு தராம விட்டாவளோ? ஏன் லட்சுமி என்ன சொல்றா? ஓட்ட போடுற நாள் இன்னைக்கு தானமா, இன்னைக்கு காசு தருவாவளோ? இக்கா சில இடத்துல அப்படித்தாங்க தாராவே. ஓட்ட போட போற ஆளை வழிய மறைச்சு காசு கொடுக்காம பார்த்துக்கோங்க. இந்த மாடு ஓர வாய் பேசியிருப்பா, அந்த ஆள் தராம போயிருப்பாரு, அது கடந்து அழுதுட்டு போல இருக்கும்க்கா. என் வளர்ந்த மாடு, அதுக்கு தானே உட்காந்து அழுதுட்டு இருக்க. எம்புட்டு கொடுத்தாவே உனக்கு எவ்வளவு தந்தாவே? இல்ல சுத்தமா தரவே இல்லையோ? என் கலருக்கு வீடு என்ன நினைச்சா ஒரு 200 ரூபாய்க்கு உட்காந்து அழுதுட்டு இருப்பேன்னு நினைக்கியோ? எவ்வளவு சின்ன பொண்ணு, அப்பனா என்ன காரணம் சொல்லலாம் இப்படி கிடந்து அழுதுட்டு இருக்க? ஏக்கா நீங்களும் ஆட்டு போட போனீங்களாக்கா? இல்ல ஆமா சின்ன பொண்ணு, நான் போயிட்டு வந்தேன்ல, நானும் லட்சுமி தான் சேர்ந்து போன பத்துக்க. ஏக்கா ஓட்டு போட்டியலாக்கா? ஆமாவ சின்ன பொண்ணு, ஓட்டு போட போயிட்டு யாராவது ஓட்டு போடாம வருவாவல? நான் லட்சுமி, வசந்தி, உமா எல்லாரும் ஓட்டு போட்டு வந்தோம்மா. என் மாடு, நீ ஓட்டு போட்டியா? என் கலக்குருவி நான் ஓட்டு போடல. ஓட்டு போடலையா? என் மாடு ஓட்டு போடாம எனக்கு கிடந்து அழுது கிடக்கா, போய் போட வேண்டியதானே? எப்படி போடுவேன் கலக்குருவி? என் ஓட்டதான் யாரும் போட்டு போயிட்டாவல. ஏன் சின்ன பொண்ணு என்ன சொல்றாமா? ஓட்டை யாரோ போட்டு போயிட்டாவளா? ஆமா கோமதிக்கா. என் மாடு, அது எப்படி போட முடியும்? எனக்கு எங்க தெரியும்? ஓட்டு போட போனா உன் ஓட்டை யாரோ போட்டு போயிட்டாவேன்னு சொல்லியாவ. ஏன் சின்ன பொண்ணு அப்படியே சொன்னாவே? ஆமா கோமதிக்கா, ஓட்டு போட உள்ள போனேன்னா அங்க லிஸ்ட்ல என் பேரை பார்த்துட்டு இப்பதான் ஒரு ஆள் போட்டு போகுதுன்னு சொல்றாவக்கா. ஐயோ இப்படியாமா ஆச்சு? ஏன் அங்க உள்ள விட்டு சொல்ல வேண்டியதானம்மா? நம்ம ஊர்ல நீ மட்டும் தானே சின்ன பொண்ணு இருக்கா, வேற யார் வந்து போட்டிருப்பாவ? தெரியலையே கோமதிக்கா, ஓட்டு போட முடியாம மன கஷ்டத்தோட வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேன்க்கா. என் மாடு, இதுக்கு எதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்க? உன் பாட்டுக்கு அடுத்த வழியை பார்த்துட்டு போக வேண்டியதானே? இந்த வாட்டி போட முடியலன்னா அடுத்த வாட்டி ஓட்டு போடு. ஏன் ஆமா சின்ன பொண்ணு, லட்சுமி சொல்றது சரிதானம்மா? இதுக்கா உட்காந்து அப்படி அழுதுட்டு கிடப்ப? கோமதிக்கா, என் தலைவனுக்கு ஆசையா ஓட்டு போடலான்னு கிளம்பி போனேக்கா. இப்படி போட முடியாத பாவியாகி உட்கார்ந்துருக்கேனே. உங்க எல்லாரையும் அவருக்கு ஓட்டு போட சொல்லிட்டு நான் இப்படி ஓட்டு போடாம உட்காந்துருக்கேனே கோமதிக்கா. எந்த நாரப்பையும் ஓட்டை எடுத்துட்டு போனான்னு தெரியலையே. ஏன் சின்ன பொண்ணு அழாதம்மா, அதான் அங்கனக்குள்ள நிறைய போலீஸ் இருந்திருப்பாங்கல்ல, வீட்டை சொல்லிருக்கலாம்ல. சொன்னேன் கோமதிக்கா, யாருக்காக கண்டுபிடிக்காவ? வேற ஏதோ சேலஞ்சு ஓட்டுட்டு இருக்கா, அதை போட்டு போமான்னு சொல்லி அனுப்பிட்டாவக்கா. ஏன் வளர்ந்த மாடு, அதான் ஏதோ ஒரு ஓட்டை போட்டு வந்திருக்கால, பேர என்ன? ஏன் கலக்குருவி, அந்த ஓட்டு என் தலைவனுக்கு போய் யாருமோ இல்லையோன்னு தெரியலையே. ஆமா பெரிய பொல்லாத ஓட்டு, ஒரு ஓட்டு போலனா அவர் ஜெயிக்க மாட்டாரு போல. பெருசா ஓட்டையும் ஓட்டுன்னு கடந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்க. ஓட்டு போட முடியாம நான் எவ்வளவு மன கஷ்டத்துல இருக்கேன்னு உங்க யாருக்கும் புரியாது. சரி விடு சின்ன பொண்ணு, என்னத்துக்கு இப்படி கடந்து அழுதுட்டு இருக்கா? ஏன் சின்ன பொண்ணு எம்புட்டு நேரமா அழுதுட்டு இருக்கா? வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தரையும் காணலையே, யாரும் இல்லையோ? ஏன் பார்வதிக்கா எங்க? எல்லாரும் உள்ளதா இருக்கா கோமதிக்கா. என்னன்னு ஒரு கார்த்தை கேட்க கூட இங்க ஆள் இல்ல. என் மாடு, உன் புருஷனுங்க? இந்த அவரும் உள்ளதா இருக்காரு. 1 மணி நேரமா பொண்டாட்டி கிடந்து அழுறாரு, என்ன ஏதுன்னு கேட்போன்னு அக்கறை இல்லாம உட்காந்து போன பார்த்துட்டு இருப்பாரு. ஏன் தம்பி ஏதாவது வேலையா இருக்குமா? ஏன் பார்வதிக்கா வந்தாவளா, ஏதாவது கேட்டாவளா? ஆமா கோமதிக்கா வந்து கேட்டவ. இப்படி ஓட்டு போட முடியலன்னு சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்திரிச்சு வீட்டு வேலையை பாருன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாவ கோமதிக்கா. பிறகு உன்ன மாதிரி அவிலையும் உட்காந்து ஒப்பாரிக்க சொல்றியோ? ஐயோ சின்ன பொண்ணு என்னாச்சு? ஏன் இப்படி கிடந்து அழுதுட்டு இருக்கா? ஐயோ 4 முடி போச்சே போச்சே. ஏன் சின்ன பொண்ணு என்னாச்சு? கோழி கிளி காணாம போயிடுச்சோ? நீ சும்மா 4 முடி, நீ வேற கோழி காணலையோ புறாவை காணலையோ தேடாது. ஓட்டு போட முடியாத பாவியா இருக்கனே, அதை நினைச்சு அழுறேன். வாட்டு போடலையா? ஏன் சின்ன பொண்ணு எதுக்கு ஓட்டு போடல? என் ஓட்டை வேற யாராவது திருடிட்டாவல. என்ன சொல்றா சின்ன பொண்ணு? யார் எடுத்துட்டு போவாவ? உன் பேரை கட்டா சொன்னியா? அங்க இருந்திருக்குமே போய் போட்டு வந்திருக்கலாம்ல. என் 4 முடி எனக்கு முன்னாடி யாரோ போய் போட்டுட்டாவலாம். அங்க போய் கேட்டதுக்கு யாரோ போட்டவ போட முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாவ பார்த்துக்க. சரி விடு சின்ன பொண்ணு, அடுத்த வாட்டி ஓட்டு போட்டுக்கலாம். அதுக்கு என்ன இப்போ? அதான் வரப்போதில்ல அடுத்த எலெக்ஷனு. எலெக்ஷன் தான் எப்பவும் வருமே, என் தலைவருக்கு ஓட்டு போட முடியாம போயிடுச்சு. ஏன் சின்ன பொண்ணு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதுக்கா கிடந்து அழுதுட்டு இருப்ப? எதிர்த்து போய் வேலையே பாருப்புல. என் கஷ்டம் உங்களுக்கு எப்படி புரியும்? நீங்கள் எல்லாம் ஓட்டு போட்டியே சந்தோஷமா கிடப்பிய, நானா கிடந்து வருத்தப்படியே. கோமதிக்கா என்னக்கா இப்படி பேசிட்டு கிடக்கா? நீங்க ஏதாவது ஆறுதல் சொல்ல வேண்டியதானே? ஏன் வசந்தி சொல்லாம இருப்பேனா? சொன்னேம்மா, என்ன சொன்னாலும் கேட்காம கிடந்து அழுதுட்டு கிடக்கா. ஓ அப்படியா? வருத்தப்படுறாமா, ஓட்டு போட ஆசையா பார்த்து கிளம்புன பத்தியா?
போட முடியல, பிள்ளை கஷ்டப்படுது. ஆ சரி சரிக்கா. நாங்க வந்த நேரத்துல இருந்தே அழுதுட்டு தான் இருக்கா பார்த்துக்க. வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தரை வந்து சமாதானப்படுத்த மாட்டேக்கா பார்த்துக்கம்மா. அப்படியா? ஆ ஏன் நாலுமுடி, நான் கஷ்டப்படியேன்னு கோமதிக்கு உன்ட்ட சொல்லிட்டு இருக்கவே, நீ இதை போன்ல பேசுற மாதிரி ஊங்க என்ன? ஆ ஆ சரி சரி, ஒன்றும் இல்லை. ஏன் நாலுமுடி, ஏன் சின்ன பொண்ணு, கோலம் யார் போட்டா? அருமையா இருக்கே. எத்தனை புள்ளி வச்சான்னு எண்ணி பார்க்க என்ன முடியலையே. நீ போட்டியா உன் மாமியே போட்டாவளா? இவ எங்க போட்டிருப்ப வசந்தி, என் மாமியா தான் போட்டிருக்கான். அவையில கூட்டு கேளு சொல்லுவாவே. ஆமாம், வீட்டுக்கு போகும்போது கேட்டு போகணும் பார்த்துக்க. நல்லா இருக்கு பத்தியா, வாசம் நிறைஞ்சாப்புல அழகா போட்டிருக்காவ. அட பாவி மக்கா, 4:30 என்ன ஆறுதல் படுத்த வருவீன்னு நினைச்சா கோலத்துல எத்தனை புள்ளினா இன்னிட்டு கிடப்பிய? ஏழா சின்ன பொண்ணு, அடுத்த வாட்டி போட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் கிடந்து நீ அழுவா போல. இதுக்கு பல மணி நேரமா கிடந்து உனக்கு ஆறுதல் படுத்தணுமா? போ, எஞ்சி வேலையை பாரு, போவல. அதெல்லாம் முடியாது. என் வாட்டை யாரோ போட்டுட்டாவே, நான் மனவத்தத்துல கிடக்கு. என்ன யாரு சமாதானப்படுத்துவா? ஏழை சின்ன பொண்ணு, இம்புட்டு நேரம் கிடந்து ஆறுதலா 4 வார்த்தை பேசியிருக்கோம். இன்னும் உனக்கு ஆளு வேணுமாக்கும்? எந்திமா சின்ன பொண்ணு, அடுத்த வாட்டி வாட்டு போட்டுக்கலாம். என்னால முடியலையே கோமதியக்கா. சரி சின்ன பொண்ணு, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? கோட்டெல்லாம் முதல்ல இருந்து அழிங்கக்கா. நான் திரும்பவும் வாட்டு போட கிளம்புறேன். ஏன் சின்ன பொண்ணு, என்ன சொல்றா? நீ சொல்றது ஒன்றும் புரியலையே. எல்லாத்தையும் முதல்ல இருந்து திரும்ப நடத்துங்க. திரும்ப எல்லாரும் நாமினேஷன் பண்ணுங்க, பிரச்சாரம் நடத்துங்க. அப்புறம் ஒரு நாள் எலெக்ஷன் வைங்க, நான் வந்து ஓட்டு போடுவேன். ஓஹோ, நீ போடுற இந்த 3 ரூபா ஓட்டுக்கு உனக்கு திரும்ப எல்லாம் பண்ணி எலெக்ஷன் நடத்தணும். ஆமா, என் ஜனநாயக கடமை என்னால செய்ய முடியாம போச்சுல்ல. நீங்க திரும்ப எலெக்ஷன் வச்சாதானே என்னால செய்ய முடியும், என் கடமையை ஆற்ற முடியும். உன் கடமை இப்ப செய்ய பல கோடி ரூபா செலவு பண்ணி திரும்ப எலெக்ஷன் நடத்தணும். ஆமா ஆமா நாலுமுடி. எனது உன்னோட ஒத்த ஓட்டுக்காக. ஆமா, நீ போடுற உன் ஒத்த ஓட்டுல உன் தலைவர் ஜெயிச்சிருவாரு. கண்டிப்பா நாலுமுடி. அப்படி ஒன்றும் அவர் ஜெயிக்க வேண்டாம். மூஞ்ச கழுவிட்டு போய் வேலையை பாருப்புல. இவ ஒரு ஓட்டு போடல, இதுக்கு மொத்த எலெக்ஷனையும் திரும்ப நடத்தணுமா? இதுக்கு ஊரெல்லாம் கூட்டி அழுதுட்டு இருக்கா. ஒன்னு ஆறுதல் படுத்த 4 பேர் கொண்ட குழு வேற. எந்திரிச்சு வீட்டுக்குள்ள போ. என் ஓட்டை நான் போட்டே ஆவேன். எந்திரிச்சு வீட்டுக்குள்ள போறியா இல்ல கள்ள ஓட்டு போடுறான்னு போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கவா? ஐயோ,